نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله அல்லாஹ்வினுடைய பேரருளால் 30 தராவி நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராமி தொழுவை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் நோட்ட நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமதான் முடிந்து விட்டது என்று நினைக்கிற போது அல்லாஹ் இல்லை, இன்னொரு நோன்பை வையுங்கள் என்று அல்லாஹ் தந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக ஜும்மாவினுடைய இரவாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிற போது அழகாக ஆரம்பித்தோமோ அதே போல ஒரு அமலை நிறைவு செய்கிற போதும் அழகாக நிறைவு செய்ய வேண்டும். ஹதீஸ்களிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், அமல்கள் எல்லாம் அதனுடைய கடைசியை கொண்டே என்பதாக சொல்வார்கள். கடைசியை கொண்டே என்பதற்கான அர்த்தம் என்ன? பொதுவாக ஒரு செயலை செய்யும் போது நல்லா ஜோஷா செய்வார், அப்புறம் போக போக கொஞ்சம் சலிப்பு வந்துடும். கடைசியில முடிக்கிற போது சரியா முடிக்கிறது இல்லை. அப்போ ஒரு அரைகுறையாகவே அந்த அமல் நின்று விடுகிறது. அப்படி எந்த அமலையும் நீங்கள் செய்யாமல் ஒரு அமலை அது எப்படி அழகாக ஆரம்பிக்கிறீர்களோ அது போல அழகாக முடியுங்கள். அல்லாஹ் நமக்கு அப்படிதான் ஆக்கி கொடுத்திருக்கிறார். ஆரம்பிக்கிற போது ஜும்மாவோடு ஆரம்பித்தோம், முடிக்கிற போதும் அல்லாஹுடைய கிருபையால ஜும்மாவோடு முடிக்கிறோம். பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். 30 நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ இந்த நோன்பினுடைய கபூலியத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். பொதுவாக 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று இருக்கு காபிலியத், இன்னொன்று கபூலியத். காபிலியத் என்று சொன்னால் ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியிடத்தில் ஒரு வேலையை சொல்லுவது, அந்த வேலையை தொழிலாளி செய்கிற போது அது காபிலியத்தாகி விடுகிறது. அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னா எல்லாரும் நோன்பு வச்சுட்டோம், இது காபிலியத் முடிஞ்சிருச்சு. இது கபூலியத்துன்னு சொன்னா எஜமானன் ஒரு வேலையை சொல்லி அதிகாரிகள் அதை செய்வது, எஜமானனுக்கு அது பொருத்தமான முறையில் செய்வது, இதற்கு பேர் கபூலியத். உதாரணமா அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லிட்டான், நோன்பு வச்சாச்சு, நாமளும் அழகாக வச்சிருக்கிறோம், அல்லாஹும் இதை பொருத்தத்தோடு ஏற்றுக்கொண்டால் இதற்கு பேர் கபூலியத். அல்லாஹும் அதை பொருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். 30 நோன்பு வச்சுட்டோம், ஒரு நாங்க அமல் செஞ்சுட்டோம், நிறைய அமல் செஞ்சுட்டோம், நிறைய குரான் ஓதிட்டோம் என்கிற ஒரு மமதையில் இல்லாம இன்றைய இரவுகளில் இருந்து கடைசியினுடைய அந்த இரவுகள் மிக முக்கியமான இரவு, அல்லாஹ்விடத்தில் கூலி வாங்கப்படுகிற இரவு. எப்படி ஒரு தொழிலாளி கடைசியினுடைய தருணத்தில் அவர் எஜமானிடத்தினுடைய கூலி எதிர்பார்த்து இருப்பாரோ அதுபோல அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை எதிர்பார்த்த வண்ணம் நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். எல்லாம் நான் நோன்பு வச்சுட்டேன், நான் தொழுதுட்டேன், ஓதுட்டேன், என் அமலை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்துல பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எத்தனையோ பேர் பல ஆயிரம் வருஷங்கள் அமல் செஞ்சவங்க எல்லாம் அல்லாஹுக்கு மாறு செஞ்சு முஷ்ரிக்கா காஃபிரா போயிட்டாங்க. சைத்தான் 2000 வருஷங்கள் அல்லாஹுக்கு இபாதத்து செய்தவன். கொஞ்ச நேரம் கூட அல்லாஹுக்கு மாறு செய்யாத இபிலீஸ் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவனை தூக்கி எறிந்து விட்டான். ஒரு சின்ன தவறின் காரணமாக அல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டான். பல்லான் இப்னு பாவூரா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் 300 வருடம் இபாதத்து செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இறைநேசராக இருந்தவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், குஃப்ருனுடைய நிலையில் மௌத்தாகிறார். எனவே பயந்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதி தருணம் கடைசி நேரமாக இருக்கிறது, அமல் செய்திருக்கிறோம், இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்கிற நிலையோடு நாம் கழிக்க வேண்டும். இந்த கடைசி பொழுதை நாம் ரமதானினுடைய அந்த கடைசி தருணத்தை நாம் கடக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், மிக அற்புதமான வசனங்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் அடுத்த ரமதானை தருவானா இல்லையா என்கிற சந்தேகத்தோடு ஒரு அடியான் ரமதானை முடிக்கிற போது எப்படி அழாமல் இருக்க முடியும் கேட்பாங்க. அல்லாஹ் நமக்கு அடுத்த வருடம் ரமதான், இன்னும் நிறைய ரமதானை அடையக்கூடிய நசீபை தரட்டும். சொல்வார்கள், அடுத்த வருடம் ரமதானா இருப்போமா இல்லையா, எல்லாத்துக்கும் சந்தேகம் தானே, தெரியாது, அல்லாஹ் நசீபை தரட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும் என்கிற சந்தேகத்தோடு ஒரு ரமதானை முடிக்கிற போது எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே அருமையானவர்களே,
கடைசி தருணமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திற்காக வேண்டி நாங்கள் செஞ்ச அமல்கள் அத்தனையும் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துவாவோடு அவனிடத்தில் கூலி வாங்கக்கூடிய அந்த இரவிலே அவனிடத்தில் கையேந்திய நிலையில் தஹஜ்ஜுடைய தொழுகையில் தொழுத நிலையில் இந்த நோன்பு பெருநாளை நாம் முடிக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். வல்ல ரஹ்மான் நம் நோட்ட நோன்புகள் அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நம் தொழுத தராவி தொழுகை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. இந்த ரமதானில் நம்ம என்னவெல்லாம் நல்ல காரியங்கள் செய்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ் நிரப்பமாக கபூல் செய்து எந்த குறை இருந்தால் மன்னித்து அதை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான கூலியை நசீபாக்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.